இயேசுவின் நிறை அன்பிற்குரியவர்களே, இன்று நம் ஆன்மாவை தூய்மைப்படுத்தி உட்புற அமைதியை தரும் உயிருள்ள இறைவார்த்தை புனித மார்க்கு நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இயேசு தீய ஆவி பிடித்து பேச்சிழந்த சிறுவனை நலமாக்குகிறார். நம்பிக்கை இழந்து ஐயமுறும் மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறார். நம்பிக்கை மனிதனின் பலம். சாகும் தருவாயில் இருப்பவர் கூட நம்பினால் நலம் பெறுவார். இயேசுவின் சீடர்களிடம் அழைத்து வரப்பட்ட சிறுவனுக்கு குணமளிக்க அவர்களால் இயலவில்லை. இயேசுவிடம் அழைத்து வரப்படும் சிறுவனின் தந்தைக்கும் நம்பிக்கை குறைவு ஏற்படுகிறது. இயேசு சிறுவனிடம் உள்ள தீய ஆவியை வெளியேற்றும் போது அவன் செத்தவன் போல் காட்சியளிப்பதால் மக்கள் அனைவரும் நம்பிக்கையற்றவர்களாய் அவன் இறந்துவிட்டதாக எண்ணினார்கள். ஆனால் இயேசு அவன் கையை பிடித்து தூக்கிவிட்டார். அவனும் எழுந்தான். நமது வாழ்விலும் பலமுறை பல வேளையில் நாம் நம்பிக்கையற்றவர்களாய் வாழ்கிறோம். நமது பலவீனத்திலும் இயலாமையிலும் சோர்ந்து போய் வீழ்ந்து விடுகிறோம். நம்மை சுற்றியுள்ள அனைவரும் நம்மை கைவிடும்போது நமது நம்பிக்கை தளர்ச்சி அடைகிறது. அவ்வாறே சீடர்களும் தளர்ச்சியுறுகிறார்கள். ஏன் அவர்களால் தீய ஆவியை ஓட்ட முடியவில்லை என்று இயேசுவிடம் கேட்க, இது ஜெபத்தினாலும் நோன்பினாலும் மட்டுமே முடியும் என அவர் கூறுகின்றார். ஜெபம் என்பது கடவுளுடனான நெருக்கமான உரையாடல். ஜெபம் எப்பொழுதும் இயேசுவுடன் ஒரு வகையான உள்மறைவை கொண்டு வருகிறது. இந்த மறைவில் நாம் தூய ஆவியின் செயல்பாட்டை உணர்கிறோம். இவ்வாறு உணர்ந்து அவருடன் நட்புறவில் செயல்படும்போது நமது நம்பிக்கை அதிகரிக்கப்படுகிறது. இந்த நம்பிக்கை என்றும் நம்முடன் இருக்க ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். நமக்கு வரும் சோதனைகளில் நாம் தோல்வியுறும்போது நமது நம்பிக்கை குறைகிறது. இறைவன் மீது நமது கண்களை திருப்புவோம். அதிக நம்பிக்கையுடன் வாழ, ஆண்டவரே, நான் நம்புகிறேன், எனது நம்பிக்கையின்மையை நீக்க உதவும் என்று அவரிடம் சரணடைவோம். அவர் நம்மை தூக்கிவிடுவார். நமது பலவீனத்திலிருந்து எழுந்து நிற்க செய்வார். இறைவனோடு ஒன்றித்து வாழ்வோம். நன்றி.